Welcome to our channel. We have with us Sri Arun Kumar from the Daily Punch. So welcome, sir. And we have வணக்கம் சுவாமி. வணக்கம். நிறைய கேள்வி இருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு. ஸோ ப்ரீவியஸ் சேனலில் அவர் சேனலில் பதிவுலாம் போட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம சில கேள்வி கேட்டு அப்புறம் இப்போ ஏடிஎம்கே என்ன ஆகும் ப்ளஸ் ஏஏபி பற்றி பேசலான்னு இருக்கோம். ஸோ வெல்கம் அகெயின் சார். ஸோ நம்ம முதல்ல இதுவே ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் ரொம்ப நாட்டுக்கே ஆபத்தானது அப்படின்னு. ஸோ எந்த மாதிரி இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? தட் இஸ் சொத்தெல்லாம் பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிறாரு. பட் அது சும்மா விளையாட்டா சொல்லிட்டு போறாருன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அதை எப்படி சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? வாட் இஸ் இது இப்படி தேர்தல் பிரச்சாரத்துல அரசியல் களத்துல இப்படிதான் விளையாட்டு பிள்ளைங்களா பேசிட்டு இருப்பீங்களா? நாங்க ஒண்ணு கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை நம்பி ஏழை ஜனங்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம பதவி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பணக்காரங்களாம் மிரட்டி இதை பத்தியா நாங்க சொல்லிக்கிறோம். வாக்குறுதியில சொல்ல, ஆனா போன இடத்துல நாங்க பேசிக்கிறோம். அதான் அவன் சொத்தெல்லாம் பிடுங்க போறேன், சொத்தை 50% கவர்மெண்ட் கொடுக்குறியா இல்ல நமக்கு ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அதாவது ஒரு குழந்தை கையில ஒரு விளக்கெண்ணெய் ஒருத்தன் கத்தியை கொடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அறிவு இருக்கா உனக்கு? குழந்தை கையில போய் கத்தியை கொடுத்துக்கிறிய, அது தெரியாம யாரையாவது குத்திரும், இல்ல அதே கூட கையில பட்டுக்கும், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா அந்த காலத்துல நம்ம குடும்பத்துல? சோ அதைத்தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு போற இடத்துல எல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா 50% எனக்கு 50% அப்படின்னு கேட்டுக்கிறீங்களே. இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்னு தெரியுமா? இந்த என்ன சொல்றது, இந்த வாலு போய் கத்தி வந்தது அப்படின்ற மாதிரி அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாமையே இவர் பேசினுக்கிறாரு. இவருக்கு எதிர்பார்க்கிற ஒரே விளைவு எதையாவது பேசி நம்ம பதவிக்கு வரமாட்டோமா அப்படின்றது. அப்போ இதுல இருக்கிற ஆபத்துகளை எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? இவர் சொல்லலாம் இல்ல, சில பேர் இப்போ நீங்க கூட கேக்குறீங்க சார் விளையாட்டா சொல்றாரு, கரெக்ட். இன்னும் அவரை விளையாட்டு புள்ளான்னு தான் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். ஆனா அது எவ்வளவு வினையா முடிய போகுதுன்னு சொல்றதுதான் என்னுடைய வேலை சுவாமி. பொதுவாக பப்புன்னு கூப்பிடுவாங்க ஹிந்தியில, மக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி ஊரை கெடுக்கும் மாதிரி கம்னு இருக்கிறவங்க நிறைய ஆபத்து பண்றாங்கிறது கரெக்டு தான் ஒரு விதத்துல. பட் ஆனா இது யாருமே பிஜேபி சீரியஸா எடுத்துக்கல. அதான் ஆச்சரியமா இருக்கு. ரைட், நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி didn't take it very seriously. இல்லையா அவர் சொல்றது இல்ல? கரெக்ட். அதாவது இந்த விஷயத்துல இது ஒரு சரியான வியூ பாயிண்டா தான் நான் பாக்குறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய தாலியை கணக்கெடுப்பாங்க, எருமாட்டை பிடிப்பாங்க, சொத்தை பிடிப்பாங்க அப்படின்றதோட மட்டும் இல்லாம இதனுடைய ரெப்பர்கஷன் இந்த இந்திய தொழில் நிறுவனங்கள் அப்படின்றது நாசமா போயிடும். அப்ப என்ன ஆகும்? சீனா கம்பெனி மற்ற கம்பெனி தான் இங்க குவியும். அப்ப நாமெல்லாம் கூலி வேலை செய்வதற்குத்தான் அங்க இருப்போம் அப்படின்ற விஷயத்தை இவங்க ஹைலைட் பண்ணிருக்கணும். பண்ணல. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க பண்றாங்களா பண்ணலையான்றது ஏன் கவலை கிடையாது. நான் என்ன பண்றேன்னு தானே எனக்கு முக்கியம். சோ இதுல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கம்பெனி பெருசா வளரணும் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் வேணும், ரைட்? கம்பெனி பெருசாக தான் அவங்களால மற்ற நாடுகள்ல கால் பதிக்க முடியும். அதுக்கப்புறமா ஏராளமான பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நம்ம பாத்தீங்களா, இந்திய கம்பெனிகள் உலகம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க இருக்கிறதெல்லாம் புடிங்கி போட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே சுருங்கி போச்சு அப்படின்னு சொன்னா they cannot face the competition. நம்ம இந்தியாலேயே என்ன சொல்றது, இந்த சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் பெரிய கம்பெனிகளுடைய அழுத்தத்தை தாங்க முடியாம மூடிட்டு போனது அப்படின்றத நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? கரெக்ட். ஒரு பெரிய மால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஏரியால இருக்க அண்ணாச்சி கடைகள் எத்தனை கடை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு போகுது தெரியுமா? நீங்க சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு மால் வருகிறது, 600 கோடி 1000 கோடி அப்படின்றாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு மால் வருது அப்படின்னா சொல்லுங்க சுவாமி, இது என்ன கஸ்டமர் பேஸ இன்க்ரீஸ் பண்ண போதா இல்ல அந்த வாங்குற குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போதா? ஒரு 1 லட்சம் பேர் இருக்க ஒரு டவுன் வச்சுக்காங்க. அங்க
இந்த ஒரு 10 கடைகள் அண்ணாச்சி கடைகள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வாங்குறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்க போறது கிடையாது. இங்கேருந்து அண்ணாச்சி கடைகள்ல இருந்து நேரா அந்த மாலுக்கு ஒரு சிலர் தாவிடலாம். அப்ப என்ன ஆகும்? கஸ்டமர் இங்கேருந்து அங்க போறாங்களே தவிர எக்ஸ்ட்ரா பிசினஸ் கிடையாது. அப்போ இந்த அண்ணாச்சி கடைகள்லாம் 10 கடைகள்ல ஒரு 8 கடைகள் மூட வேண்டிய அவசியம் வரும். இதான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களால வந்து அந்த பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாலோட கம்பீட் பண்ண முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து பணக்காரங்கிட்ட இருந்து புடுங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் சுத்தம் இந்திய கம்பெனிகள்லாம் இருக்காது. சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் இது பண்ண போதா அந்த மாதிரி சீன கம்பெனிகள் மற்ற கம்பெனிகள் வந்து நம்மளெல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ண போறான். இதைத்தான் ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறாரான்னு கேட்டேன் நான். அதுதான் அவங்க பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ முன்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைன் ஒன் அக்ரிமெண்ட் இல்லையா முன்ன காங்கிரஸ் பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது யாருக்கும். பட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு தான் சைன் பண்ணாரா அப்படிங்கறதும் ஒரு கொஸ்டினா இருக்கு. ரைட். ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டு பாஜகல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் ஊடகங்கள்லயும் அவர் வந்து சைன் பண்ற போட்டோ எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னி வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அவர். ஈவன் பிரஸ் கான்பரன்ஸ்ல போகும்போது கூட யாருமே சார் அந்த அக்ரிமெண்ட் சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கேட்கலங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுதான் கரெக்ட். அதே மாதிரி மீடியாவும் ஜால்ரா மீடியா தான் சார். ரைட். ஒன்லி மோடியை பத்தி திட்டினா கிவன் லாட் ஆஃப் ப்ராமினன்ஸ். மற்றபடி நாட்டுக்கு நலன்றது ரொம்ப கம்மியான மீடியா தான். ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து கண்ட்ரி ஃபேவர் பார்த்தா ரைட்டிஸ்ட் மீடியாவா போயிடுச்சு எல்லாமே. ரைட். ரிபப்ளிக் வேர்ல்டு எல்லாம் இருக்கட்டும். ரைட். வாட் இஸ் குட் ஃபார் நான் வந்து நீங்க சொல்ற அந்த ரைட்டிஸ்ட் அப்படின்றத வந்து நான் வேற இதுல பாக்குறேன். ரைட் லெஃப்ட் அப்படின்னு இல்லாம ரைட் ராங் அப்படின்ற பாக்குறேன். ஸோ அப்படித்தான் நான் அதை ரைட்டிஸ்ட் மீடியான்னு எடுத்துக்கிறேனே தவிர இட் இஸ் அகைன்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கல சுவாமி. இட் இஸ் அகைன்ஸ்ட் ராங் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ சென்ட்ரிஸ்ட் ரைட்டிஸ்ட் போயிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. இப்போ நாட்டுக்கு எதிராக கட்சிகள்லாம் பார்த்தோம்னா காங்கிரஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. நாட்டுக்கு நலன் பண்றவங்கன்னா இந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ மீடியாவும் அந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படிதான் தோன்றது நமக்கு. தட்ஸ் வாட் இல்ல அகைன் அந்த ரைட் லெஃப்ட் அப்படின்றதுலயே வந்து எனக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. ஏன்னா இன்னைக்கு வந்து ரைட்னு சொல்லிக்கிற பல பேர் வந்து லெஃப்டா இருக்காங்க, லெஃப்ட்னு சொல்ற பல பேர் ரைட்டா இருக்காங்க. சொல்ல போனா அந்த ரியல் சர்டிஃபைடு லெஃப்ட் அப்படின்னா கம்யூனிஸ்ட். ஆனா அவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து த சோ கால்டு ரைட்டிஸ்ட் பாலிசிஸ். அப்புறம் என்ன வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப் த லெஃப்ட்னு எனக்கு சொல்லுங்க. நத்திங் இஸ் ரைட் வித் தம். அதுதான் நான் சொல்வேன். அதனால இந்த ரைட் லெஃப்ட் குழப்பத்தை விட்டுட்டு அடுத்த டாபிக் போலாம் சுவாமி. இல்ல அதான். அப்புறம் அதே மாதிரி இப்ப திமுக வந்து 3 வருஷம் முடிச்சிருக்காங்க. சோ நீங்க என்ன சாதனைங்கிறது என்னன்னு நீங்க பாக்குறீங்க? உங்களோட வாட் யூ ஃபீல்? திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாதனை அப்படின்னா பாத்தீங்களா இலவச இல்ல விலையில்லா கட்டணம் பேருந்தா அதான் டிக்கெட் இல்லாத அது கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்வாங்க. இதை வந்து ஒரு சாதனைன்னு என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இப்போ ஒரு ஆஸ் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி நீங்க ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா அவங்க அப்பா வந்து என்ன சாதிச்சார் அப்படின்னு சொன்னா இது மாதிரி எங்களுக்கு வந்து இங்க ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கார், இல்ல பசங்க பேர்ல வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கார், இல்ல பசங்களை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போக வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதனையா எடுத்துக்கலாம். ஆனா எங்க அப்பா வந்து இதை பாருங்க எங்களுக்கு மாசம் வந்து 500 ரூபாய் பாக்கெட் பண்ணி கொடுப்பார் அப்படின்னா இதை யாராவது சாதனைன்னு எடுத்துப்பாங்களா சுவாமி? என்னுடைய கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். சோ 1 கோடி பேருக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு மாசத்துக்கு 1000 கோடி ரூபாய் இருக்கு. இன்ஸ்டெட் இத 1 லட்சமா நீங்க வந்து உழைக்கும் மகளிர் அவங்களுடைய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இல்ல புதுசா தொழில் தொடங்குவதற்கோ இது நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துல நீங்க சொல்ற அந்த $1 trillion எக்கானமி அப்படின்றத அதுக்கு முன்னாடியே ரீச் பண்ணலாம். அதுவும் நீங்க வந்து சும்மா கூட கொடுக்க வேணாம். இந்த 1 லட்சம் கொடுக்குறேங்க, இதை வந்து நீங்க மாசம் எவ்வளவுன்னு வட்டி இல்லாம திருப்பி கட்டுங்க. இப்படி சொன்னாலே ஏராளமான குடும்பங்களை இது சேவ் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்க ஆளுக்கு 1000 கொடுக்கும்போது கடல்ல கரைச்ச பெருங்காயம் தான். சோ அவங்க வந்து சாதனைன்னு சொல்லலாம். பட் இதை வந்து என்னால சாதனையா ஏத்துக்க முடியல. அடுத்தது கோர்ட்ல சொல்லியிருக்காங்க
போலீஸ்ல வந்து ஒரு ரகசிய கமிட்டி அமைக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா இந்த போதைப் பொருள் அவங்க கும்பலுக்கும் காவல்துறையினருக்கும் இல்ல தொடர்பை கண்டுபிடிப்பதற்கு. எங்க கொண்டு போய் இது பண்றதுன்னு எனக்கு புரியல சுவாமி. அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு இல்லையா? இவங்க வந்து கஞ்சாவுக்கு எதிரான யுத்தம் ட்ரில் 1.0 2.1 என்னெல்லாம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது எஃபெக்டிவா இருந்திருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஐடில ஒர்க் பண்ற ஒரு பெண் ஊழியர் அவங்க வீட்டுல இருந்து ஏகப்பட்ட பொட்டலங்கள் கைப்பற்றினதா ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். அது யார் வச்சாங்க என்னன்னு தெரியல, யாரோ தெரியாம வச்சுட்டாங்களா, அது ஏதோ சம்திங் வாஸ் கோயிங் ஆன் வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஆண் ஊழியர் அவரு செக் பண்ணும்போது பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கிடைக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, வாட்ஸ்அப்ல கால் வரும், இதை கொண்டு போய் கை மாத்தி விட்டானா எனக்கு காசு கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ல வேலை கிடைக்கிறது ஒரு கனவுன்னு நினைச்சுக்கிறோம், நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு கூசாம சொல்றாரு, ஒரு கை மாத்தி கொடுத்தா பணம் கிடைக்கும் அப்படின்னு. என்னது இதெல்லாம்? அது அதிமுகல அடிக்கடி சொல்லுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அப்படின்னு. அதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க வந்து நாங்க 1000 ரூபாய் குத்தோம், ஃப்ரீ பஸ் குத்தோம், இதெல்லாம் கிடையாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றதுதான் வந்து மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். இது உங்க தெருல நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க வந்து சென்னையில இந்த மூலையில இருக்கீங்க, கன்னியாகுமரியில அந்த மூலையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு பிக் பாக்கெட் நடக்குது, ஒரு செயின் பறிப்பு நடக்குது அப்படின்னா கூட தெருல போகும்போது நமக்கு பயம் வரும். இதுதான் சட்டம் ஒழுங்கு. சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேற ஊபியில பாத்தீங்கன்னா, ஊபின்னு சொல்றது நான் உத்தரப்பிரதேசம், யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இதுல வந்து முழு கவனம் செலுத்துகிறார் சட்டம் ஒழுங்குல. அதனாலதான் வந்து எஸ்பி பிஎஸ்பி 2 பேரும் சேர்ந்தும் அவரை வந்து ஒண்ணும் பண்ண முடியல. கரெக்ட். போன வாட்டி அதான். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த போதை மருந்து அப்படின்றது வந்து எதிர்காலத்தையே நாசம் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா இளைஞர்களை தான் பெரும்பாலும் இவங்க குறி வைக்கிறாங்க. அதனால சட்டம் ஒழுங்குல ட்ரக்ஸ் கண்டினியூஸ் கஸ்டமர்ல அவங்க இல்லையா, அது லாங் டர்ம் கஸ்டமர் ஆக முடியாது. எடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல போடுவாங்க. அது ரைட். பட் சொல்றேன், அவங்கள்ட்ட தானே பணம் இருக்குது, அதனால இது பண்ண. இப்போ நியூஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஏகப்பட்ட நியூஸ் வருது இல்லையா, கஞ்சா போதையில வந்து கொலை பண்றாங்க வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல கஞ்சா போதை இல்ல, அது மது போதை அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் வந்த செய்தியும் நான் பார்த்தேன். யாரோ பைக்ல விட்டா ஏதோ ஒண்ணு குட்டி ஏத்திட்டாங்க அப்படின்னப்போ இல்ல கஞ்சா போதை இல்ல மது போதை. எந்த போதையா இருந்தான்னு, போதையே இல்லாட்டா கூட என்ன, ஏத்தி கொண்டுட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன வித்தியாசம் வேண்டி கிடையாது, கஞ்சா போதையா மது போதையா அப்படின்னு. கரெக்ட். இல்ல ஃபர்ஸ்ட் டாஸ்மாக்ல பணம் பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்புறம் திரும்பி இதுல இறங்கிட்டாங்க. பட் பொதுவாகவே டிஎம்கே வந்தாலே தே ஃபோக்கஸ் லெஸ் ஆன் லா அண்ட் ஆர்டர். அது வந்து அது வழக்கமான தெரிஞ்ச விஷயம் தான் அது நினைக்கிறேன். அது அதையும் மீறி மக்கள் நம்புறான். அதான் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான், எல்லா ஊருக்கும் போயிருக்கேன், பீப்புள் ஐ நாட் சீன் பெட்டர் பீப்புள் தென் தமிழியன்ஸ் அப்படிம்பார். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கேக்கு திரும்பி ஓட்டு போட்டோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 5 years they ruled. கரண்ட் இல்ல, மறுபடியும் இப்ப கரண்ட்லாம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் இப்ப திரும்பி அந்த ஒரு திமுக நம்பி ஓட்டு போட்டுக்கணும் மக்கள் நல்லவங்க தான் தோன்றது இல்லையா, அதுதான். இதுல இன்னொன்னு பார்க்கணும், எக்ஸப்ட் ஃபார் தட் 67 and 71 which was due to different reasons. மற்ற சமயத்துலலாம் வந்து திமுகவால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. வேற ஏடிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 வெள்ளம் வந்தப்பவும் 16ல வந்து அவங்க ரீடைன் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த சட்டம் ஒழுங்குல கவனம் செலுத்தாமல் இருப்பது, தேவைப்படும் அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருப்பது அப்படின்றதுதான் வந்து திமுகவுடைய வீக் பாயிண்ட். இத வந்து யாரும் அவங்க கட்சியில ரியலைஸ் பண்ணதா தெரியல. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நில அபகரிப்பு, லேண்ட் கிராபிங் அப்படின்னு ஒரு புகார் வந்தது. அதுக்குதான் ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே ஒரு புதுசா அந்த நில அறிவிப்பு மீட்பு அப்படின்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது மாதிரி அந்த நீங்க சொன்ன கரண்ட் ஒண்ணு, இந்த லா அண்ட் ஆர்டர் இதுல கவனம் செலுத்தலைன்னா நிச்சயமா நீங்க என்னதான் வந்து எக்கானமிய உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தினாலும், நாளைக்கு இது $1 trillion எக்கானமி ஆனாலும், முதல்ல லா அண்ட் ஆர்டர் சரியா இருந்தா தானங்க உங்களுக்கு வந்து எக்கானமி த்ரைவ் ஆகும். இது இல்லைன்னா எப்படிங்க அது வரும்? சோ அதுல கவனம் செலுத்தல அப்படின்னா நிச்சயமா வந்து
நாங்க வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்லாம் எந்த கட்சியாலையும் சொல்ல முடியாது சுவாமி. அடுத்து நம்ம இது சார், இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ ஏடிஎம்கே ஆஃப்டர் June 4 இபிஎஸோட இது வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுன்றாங்களே, உண்மையா? வேலுமணி வந்து எஸ் கால்ட் அமித்ஷாங்கிறாங்க, அந்த ரூமர்லாம். வாட் யூ பிலீவ் இன் இட், ஆர் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த ரூமர் அப்படிங்கிற விஷயத்துக்கே நான் போக மாட்டேன். அண்ட் June 4 ரிசல்ட் வரட்டும். நாம சொல்றது எல்லாமே இஃப் இப்படி நடந்தா அதுதான். அதாவது இரட்டை இலக்கத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னா அது ஒரு சினாரியோ, 5க்கும் குறைவா ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு சினாரியோ, 1, 2 இல்ல ஒண்ணுமே ஜெயிக்க முடியல அப்படின்னா அது ஒரு சினாரியோ. சரி, ஒரு 8, 9 சீட்லயாவது ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, இபிஎஸ் இஸ் சேஃப், பிரச்சனை கிடையாது. ஏன்னா 26 எலெக்ஷன் போது எப்படியும் திமுக கூட்டணியில இருந்து ஒரு சில கட்சிகளை இந்த பக்கம் தாராளமா வருவாங்க. அதனால 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்ல ஒரு 4, 5க்குள்ள நின்று போச்சு அப்படின்னு சொன்னா சங்கடம். 1, 2 ஆர் நத்திங் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சங்கடம். ரிசல்ட் வந்த பிறகுதான் எப்படி ஆகும்னு தெரியும். அடுத்தது இப்பவே யாரும் வந்து நோபடி வில் ராக் த போட், அதெல்லாம் டூ மச். இப்பவே கலகலத்து போய்விட்டது, அவருக்கு எதிராக குரல் அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாம் வந்து வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். யாருமே வந்து நான் கேட்கிறேன், இப்ப கட்சியிலேயே சில பேர் வந்து நாங்க வந்து எடப்பாடி தலைமை சரியில்லை, அவர் எடுத்து கலாட்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஏடிஎம்கே ஒரு 10 தொகுதியில 15 தொகுதியில ஜெயிக்குதுன்னு வச்சுக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கட்டம் கட்டிட மாட்டாங்க கட்சியில. கரெக்ட். அதனால இந்த நேரத்துல யாரும் பண்ண மாட்டாங்க சுவாமி. அப்படி பண்றதா சொல்றதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்துட்டு, இந்த எச்ஓ அவர்கள் சொல்வார், பீம் ரிப்போர்ட்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியல, இப்பதான் புரியுது, அப்படியே மோட்டு வலையை பாத்தீங்கன்னா ஏதோ எழுதுவாங்க போல இது என்னாரு ஒரு விஷயத்துல. அந்த மாதிரி தான். இல்ல, ஆனா ஒன் திங் இஸ் தேர். இப்போ ஈவன் இஃப் ஏடிஎம்கே டஸ் நாட் டூ வெல் இன் திஸ் எலெக்ஷன், பட் ஸ்டில் இஃப் யூ சி தமிழ்நாடு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் பார்லிமெண்ட் ஓட்டிங் டிஃபரெண்ட், அசம்பிளி ஓட்டிங் டிஃபரெண்ட் இல்லையா? ஸோ அதனால அவ்வளோ கொலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா இபிஎஸ்? உங்களோட இது எப்படி சார்? அப்படி இல்லை. அதாவது இதுல 2 விஷயம் பார்க்கணும். அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க பிஜேபி இருக்கிறது தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு. அது சில பேர் ஏத்துக்கலாம், சில பேர் வந்து அதை மறுக்கலாம். அப்படி இல்லைன்னு அது அவங்களுடைய கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல நான் சொல்ற மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் ஏடிஎம்கேக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பிஜேபியோடைய ஓட் ஷேர் அப்படின்றதும் வந்து லைக்லி டு இன்க்ரீஸ். அப்போ 26ல பிஜேபி வந்து ஒரு ரியல் ஆல்டர்னேட் டு டிஎம்கே அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வரும்போது ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவதற்கு சாதாரணமாகவே நியூட்ரல் ஓட்டர்ஸ் தயங்குவாங்க அந்த சிச்சுவேஷன்ல. என்ன கேட்டீங்கன்னா, திமுக வந்து என்னைக்குமே கூட்டணி பலமுங்க. ஆனா அதிமுக வந்து அந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய தலைமை, இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். அதனாலதான் கூட்டணி இல்லாமலும் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மாதிரி தலைமை இல்லை. அந்த அதர் ஹேண்ட் இவங்களுக்கு கொச்சல் கொடுக்குற மாதிரியே நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு தலைமை அந்த பக்கம் பாஜகவில் அண்ணாமலை ரூபத்துல இருக்காரு. அப்ப என்ன ஆகும்? இவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்க், கட்சி விசுவாசிகள், இது மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்கும். வெறும் கட்சி ஓட்டை மட்டும் வச்சு யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. நடுநிலை வாக்காளர்கள் அவங்க யார் பக்கம் சாயறாங்களோ அந்த கட்சி கூட்டணி தான் ஜெயிக்கும். இதுதான் வந்து அடிப்படை. அப்போ அந்த கெப்பாசிட்டி இல்ல, அது இங்க மைனஸ். அண்ட் அந்த பக்கம் வந்து அண்ணாமலை அந்த கெப்பாசிட்டியோட இருக்காரு அப்படின் போது அப்ப டபுள் மைனஸ் ஆகலையா அவங்களுக்கு? கரெக்ட். ரொம்ப சிக்கலான சிச்சுவேஷன் தான் அது. அப்கோர்ஸ் இதுவும் நான் சொல்றது ஒரு 8-10 சீட்டு ஜெயிச்சா அப்படின்ற நிலைமையில, அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஓகே. ஸோ சின்ஸ் நீங்க லீகல் விஷயத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்ன்றதுனால ஒன்று கேட்குறேன். இப்போ as far as AAP கேஜ்ரிவால் பெயில் கொடுத்தாங்க இல்லையா, தட் இஸ் ஃபார் கண்டஸ்டிங், சாரி ஃபார் கேன்வாசிங். அது வந்து லீகலி டெனபிள் அது இல்ல, சட்டத்துல இடம் இருக்கா இல்ல அவங்க வந்து ஸ்பெஷலா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க்? இல்ல, அதாவது சொல்ல போனா அந்த இன்டரிம் ரிலீஃப் அப்படின்றதே சிஆர்பிசில இல்ல அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட்டே சுட்டி காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்து இது கொடுக்கணும் அப்படின்னும் போது கோர்ட் எல்லாம் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு
மரபாகி என்ன சொல்றது, இது ஒரு வழக்கமா இருக்கு அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி சட்டத்துல இப்படி இருக்கு, இது படி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லல. இதுதான் வந்து இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ இத வந்து பிரசிடென்டா எடுத்துக்க முடியாது பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அப்படின்னா சொல்லலாங்க. இந்த வழக்கை வந்து நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும், எனக்கு வந்து வேற வழி இல்லை அப்படின்னும் போது அவங்க மட்டும் கொடுத்தீங்களா எனக்கும் கொடுங்க அப்படின்னு தாராளமா நான் கேட்பேன். அத வந்து நீங்க யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. சொல்லலாம் இட் இஸ் நாட் அ பிரசிடென்ட் அப்படின்னு. ஆனா கேட்கிறவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க. இப்ப டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க. ஹேமந்த் சோரன் விஷயத்துல அவங்க அதான் கேட்டிருக்காங்க, கபில் சிபல் அவர்கள், இந்த பாருங்க அது மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன், அவருக்கு பெயில் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க இந்த ஜட்மெண்ட் சுட்டி காட்சி. அதுக்கப்புறம் ஒரு பேர் என்னது, அபிஷேக் கங்கோபாத்யாயா, இந்த பெங்கால்ல ஒரு ஜட்ஜ் ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் நினைக்கிறார் பாருங்க, அவர் மேல ஒரு எஃப்ஐஆர், அதுக்கு கொல்கட்டால ஸ்டே கொடுத்திருக்காங்க. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி. அப்ப என்ன பண்ண போறீங்க? இது வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு ஹஸ் பீன் ட்ரீட்டட் ஸ்பெஷல் அப்படின்னு. இப்போ சிக்கலை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாருங்க, இந்த மாதிரி நான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும், ஏதோ சம்திங் எனக்கு ஏதோ பெயில் வேணும் அப்படின்னு கேட்டப்போ, நாளைக்கு வந்து ஒரு தீவிரவாதி கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இது பண்ணணும்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. சரியா? அப்ப என்ன ஆகும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்னும் போது, சரி அப்ப ஹேமந்த் சோரனும் சிஎம் தானே, அவரும் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்கிறாரு, கட்சி தலைவர் வேற, அவருக்கு ஏன் கொடுக்கல? அப்ப இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு விமர்சனம் பொது வெளியில் எழுவதை தவிர்க்க முடியாது. ஆல்ரெடி இது வந்து ஆரம்பிச்சாச்சுன்றதையும் நான் பாக்குறேன். பல பேர் வந்து, அதுவும் ஒரு என்ன சொல்றது, பத்திரிகை துறையிலிருந்தும் இல்ல வந்து இந்த ப்ரொஃபசர் அப்படின்னு இருக்கிற சில பேர், இவங்க எல்லாமும் இந்த மாதிரி குரல் எழுப்புவதை என்னால பார்க்க முடியுது சமூக ஊடகங்கள்ல. அப்போ இது பின்னாளில் இன்னும் பெரிய விஷயமா வெடிக்கும். அதனால கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது கரெக்ட், அது லீகல். ஆனா அதுக்கப்புறமா மற்ற வழக்குகள் இல்ல மற்ற ஆர்குமெண்ட் வரும்போதுதான் வந்து அதை வந்து என்ன சொல்றது, ரிவர்ட் பண்றாங்களா என்ன அப்படின்றது பார்க்க முடியும். ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்ல அது தப்பு அப்படின்னு ஹைகோர்ட்ல சொல்லுவாங்க, இல்ல அவங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு அந்த கோர்ட்ல சொல்லுவாங்க. அதனால அது வந்து இதுதான் முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கே வந்து ஒரு லார்ஜர் பெஞ்ச் வந்து அது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்லயே எத்தனையோ ஜட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால இதுதான் முடிவு அப்படின்றது கிடையாது. ஆனால் இது பல சர்ச்சைகளுக்கு இடம் அளித்துள்ளது, அதான் நான் சொல்வேன். ஏன்னா எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றது அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமையா. இப்ப நான் கேட்கிறேன், ரெண்டு பாசிபிலிட்டிங்க, ரைட்? இவர் வந்து ஒரு கட்சி தலைவர், இவர் வந்து பிரச்சாரம் பண்றார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில எலெக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, இதை விட்டாச்சுன்னா என்ன வருது? சரி, இப்போ வந்து எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றார், இவருடைய கட்சி ஒரு 10 இடம் 20 இடம் இல்ல சுத்தமா 272 கூட ஜெயிக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு வந்து இவருக்கு எதிரான வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. அப்போ வந்து இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, விடுவிக்கப்படுகின்றார் அப்படின்னும் போது அப்போ சொல்லலாம், பாத்தீங்களா அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாம அவரை தடுத்திருந்தால் இந்த மாதிரி வந்து இவர் கட்சி ஜெயிச்சிருக்காது, ஜனநாயக உரிமை அவருக்கான கடமை, அதையெல்லாம் வந்து அவர் செயலாற்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். வேற இவர் கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருதுன்னு கூட வச்சுப்போம், கட்சியோ கூட்டணியோ. நாளைக்கு இவர் மேல இருக்க வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இவர் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துடுச்சுன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ நாளைக்கு குற்றவாளின்னு இவர் ஆயிட்டாருன்னு சொன்னா அப்ப அவருடைய பிரச்சாரம், அதுல ஏமாந்த மக்கள், அந்த நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. கரெக்ட். அப்படி பார்க்க போனா இல்ல சரி விடுங்க, இவராது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், அக்யூஸ்டு, நம்ம கன்விக்டட் கிரிமினல் அண்ணன் லாலு பிரசாத் அவர்கள் அவரே பிரச்சாரம் பண்ணி நிற்கிறாரு. அதையும் நம்பி ஜனங்க ஓட்டு போட்டாங்கன்னா நாம முன்னாடி சொன்ன ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் எல்லாம் எழுப்ப முடியாது. ஏன் ஜனங்களுக்கு தெரியாதா அவரு கன்விக்டட் கிரிமினல்னு? எவ்வளவு பேரோட நிலத்தை எழுதி வாங்கிக்கினாரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு.
மாடு தின்றதெல்லாம் இவர் ஆட்டைய போட்டாரு. தெரிஞ்சும் ஜனங்க வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, அவ்வளவுதான் போங்கடான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் சுவாமி. கரெக்ட். ஸோ கடைசியா அந்த இவங்க இந்த சுவாதி மலைவால் வந்தாங்க இல்லையா, அவங்க மேல கண்ணோட எட்டி வாய்ச்சு இதெல்லாம் போட்டிருக்கேன். பட் என்ன அவ்வளோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் தட்? ஏதாவது உள்கட்சி தகராறு இன்னும் பெருசா ஆகுமா, இல்லை அதான் ஏஏபியில் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா உங்க இது? அதாவது சுவாமி, இவர் போற இடத்துல எல்லாம் சொல்லி நிற்கிறாரு, மோடியை தூக்கிட்டு அமித்ஷா வருவார், அதுக்கப்புறம் அங்க யோகியை தூக்கிட்டு இவங்க வருவாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு என்னவோ ஆப்பு கட்சியில வந்து கேஜ்ரிவாலை தூக்கிட்டு வேற யாரோ வருவாங்களோ அப்படின்னு தோணுது. அது ஃபைட்டிங் அப்படின்றத விட இன்ஃபைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்டு ஆப்பு கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து நாட் வித் பிஞ்ச் பட் வித் டன் ஆஃப் சால்ட் தான் நான் எடுத்துப்பேன். எப்ப என்ன நாடகம் போடுவாங்க, எப்ப டகால்னு பல்ட்டி அடிப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சஞ்சய் சிங் வந்து ஆமா அதோ நடந்திருக்கு, முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கு, அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னா எத்தனை நாள் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க உட்காந்துங்க? முதல்ல இது எப்படி இவங்க ஒத்துக்காங்கிறதே ஆச்சரியமா இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னாங்க. முதல்ல பாஜகவுடைய சூழ்ச்சின்னாங்க. ஆனா சஞ்சய் சிங் வந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல ஒத்துக்கினாரு. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி ஒத்துக்கினாங்க அப்படின்னு. அங்க போனா கேஜ்ரிவால் அவர்கள்கிட்டயே நேரடியா கேக்குறாங்க. அப்படியே வெளிரி போச்சு ஒரு மூஞ்செல்லாம், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னென்ன பக்கம் அகிலேஷ் உட்காந்தீங்கன்னு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த மைக்கு என்னென்ன பக்கம் மாத்தி விட்டுறாரு கேஜ்ரிவால். ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல, எல்லாத்துக்கும் கருத்து சொல்றவரு நேரடியா கேள்வி கேட்ட பிறகு வாய் மூடினுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சோ டெஃபினட்டா சம் சீரியஸ் இன்ஃபைட்டிங் அதுக்குள்ள இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இவங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு தாக்கப்பட்டார்களா, அது போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அகைன் ஆப்பு கட்சி அப்படின்னும் போது நாம கொஞ்சம் நிதானமா தான் ரியாக்ட் பண்ணணும் சுவாமி. எப்ப யார் என்ன நாடகம் போடுவாங்கன்னு தெரியாது. அது சரி, அதான் இவர் சொல்லிட்டாரு, ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, the whole world is a stage where everyone is an actor அந்த காலத்திலேயே. அதனால and all are arm armies. அதனால அவங்க வந்து நடிப்பு தான் அவங்களோட இது தொழில். அதனால அது அப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ஸோ நம்ம தேங்க்யூ சுவாமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.